ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இதில் நிறைய நியூ கான்செப்ட் வந்து இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரியாக்ஷன் பிட்வீன் தி N2 அண்ட் O2, நைட்ரஜன் கேஸையும் ஆக்சிஜன் கேஸும் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா N2 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக நமக்கு வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க, எவ்வளோ மோல்ஸ் எடுத்துருக்காங்கன்னா, நைட்ரஜன் வந்து 0.482 மோல்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 0.933 மோல்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் எதில் கான்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வெசல் வந்து நம்ம வந்து கான்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, எப்போவுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வெசல் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பர் லிட்டருக்கு நம்ம எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ இது வந்து 10 லிட்டருக்கான கான்சன்ட்ரேஷன் இல்லையா. அப்போ N2ஓட கான்சன்ட்ரேஷன் 1 லிட்டருக்கு நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 10 நாள் நம்ம வந்து டிவைட் பண்ணிடணும். ஓகே, அப்போ 10 நாள் டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், 0.0482 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆக்சிஜன் கேஸ் நமக்கு எவ்வளோ மோல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் நமக்கு வந்து டிவைட் பண்ணிட்டா 0.0933 மோல் வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கேசி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கேசி வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குலிபிரியத்தில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் த ஈக்குலிபிரியம் மிக்சர், அப்போ அது ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும்போது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், நைட்ரஜன் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஆக்சிஜன் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும், N2 வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றதை நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குலிபிரியம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா, அந்த டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோதான் ரியாக்டன்ட், அவ்வளோதான் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகாது, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நமக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், அது என்ன ஈக்குலிபிரியம்னா நீங்கள் என்ன சிம்பிளாக என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம், ரியாக்ஷன் அவ்வளோதான் ஓவர், அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணணும்னா எய்தர் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ப்ரெஷரில் வந்து நம்ம வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ரியாக்டன் ப்ராடக்ட்ல வந்து ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ரியாக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு, ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுனாலே ஈக்குலிபிரியம் வந்து ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது எவ்வளோ ரியாக்டன் இருக்கும், எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, 2N2 வந்து இருக்குது. 2N2 ப்ளஸ் நமக்கு என்ன தான் O2, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா 2N2 வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இனிஷியலாக நமக்கு வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துருக்காங்க, N2 வந்து பார்த்தீங்கன்னா 0.0482 மோல் வந்து இருக்குது. ஆக்சிஜன் வந்து நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.0933 மோல்ஸ் வந்து இருக்குது. அப்போ N2O வந்து எவ்வளோ இருக்கும், 0 தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்காது, அது 0 தான் இருக்குது. அப்போ நமக்கு ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரியாக்ஷன் நடக்க ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் N2 வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது நமக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆனதை நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு என்ன பண்ணுங்க, என்ன மோல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2N2 1 O2 கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ இது நமக்கு 2x ரெடியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் நமக்கு வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா x வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ x வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்போ N2O எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இது வந்து ஈக்குலிபிரியத்தில் இது வந்து N2ஓட கான்சன்ட்ரேஷன், இது O2ஓட கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து N2ஓட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஈக்குலிபிரியத்தில் தான் அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு தான் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எக்ஸ் வச்சுலாம் நம்ம வந்து ஆன்சர் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ அந்த எக்ஸ் வந்து என்னன்னு வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 × 10⁻³ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேசி வந்து 10⁻³ விட நமக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கேசியோட வேல்யூ 10⁻³ விட நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும், ரியாக்டன்ட் வந்து நமக்கு எப்படி கொஞ்சமாக நமக்கு வந்து இருக்கும், ரியாக்டன்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கேசி, அதாவது கேசி இப்போ எனக்கு வந்து கேசி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 10⁻³ விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்டன் தான் நமக்கு நிறையா இருக்கும், ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ 10⁻³ இருந்தாலே ரியாக்டன் வந்து நமக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது 10⁻13 வந்து இருக்குது, 37 வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியாக்டண்டாக தான் இருக்குது, ப்ராடக்டாக எதுவுமே வந்து மாறலைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரியாக்டண்டாக தான் இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் நமக்கு வந்து ப்ராடக்டாக மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து மாறி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் வந்து நம்ம வந்து நெக்லேட் பண்ணிடலாம். ஓகேவா, ரொம்ப 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 கம்மியாக தான் வரும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻15 10⁻20 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த 0.04 கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.4 நமக்கு என்ன வரும், 4 × 10⁻² வந்து வரும்.
அப்போ அந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 10 20 கிட்ட நமக்கு வந்து வரும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த -2 எவ்வளோ இருக்குது, 20 வந்து இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து ரொம்ப நெகிழிபிள் அமௌண்ட்டாக வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2x வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை மைனஸ் பண்ணுறதுனால அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி இந்த எக்ஸ் வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து சிக்னிஃபிகண்டாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 0.0482 அதை கன்சியூம் பண்ணிக்கலாம், அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 0.0933 நமக்கு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கேசிக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலா எழுதுவோம். அப்போ வாட் இஸ் கேசி? கேசி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ராடக்ட் நமக்கு என்ன இருக்குது, N2O வந்து இருக்குது. அப்போ N2ஓட கான்சன்ட்ரேஷன் த ஹோல் பவர் 2. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 2 இருக்கு இல்லையா, அதனால பவர் வந்து 2 வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா N2ஓட கான்சன்ட்ரேஷன். N2ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன பண்ணணும், பவர் வந்து 2 வந்து போடணும். O2ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு பவர் 2 தேவை கிடையாது, ஏன்னா அது 1 மோல் தான் இருக்குது. இப்போ N2ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு போடுங்க, 2x வந்து இருக்குது இல்லையா, அப்போ 2x the whole power என்ன இருக்குது, 2 வந்து இருக்குது, divided by N2ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது, 0.0482 the whole power நமக்கு என்ன 2 இருந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணா 0.0933. அப்போ நம்ம என்ன, இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இது நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4x² வந்து வருது. கீழே டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, அப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.17 எடுத்துப்போமா, 2.17 into 10 to the power of -4 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. -4 வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு கேசி வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கேசியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குது, 2.0 into 10 to the power of -37 வந்து இருக்குது. அப்போ what is the 4x²? 4x² which is equal to 2 into 2.17 into 10 to the power of நமக்கு என்ன வரும், -4 வந்து இருக்கு இல்லையா, அப்போ -4, அப்போ இங்கே வந்து ஒரு 37 வந்து இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து -41 வந்து இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ x², அப்போ x² which is equal to இந்த ரெண்டையும் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4.34 வந்து வரும் இல்லையா, 4.34 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4.34 டிவைட் பை நமக்கு என்ன வரும்னா 4 வந்து வருது. அப்போ which is equal to 4.34 divided by 4 நமக்கு என்ன வருதுன்னா 1.085 வந்து வருது. 1.085 into 10 to the power of -41 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். ஓகேவா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிப்போமா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். அப்போ நமக்கு வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் which is equal to ஸ்கொயர் ரூட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 10 to the power of ஈவன் நம்பர்ல தான் நமக்கு வந்து பெட்டராக வந்து இருக்கும். அப்போ வந்து 10 to the power of -42 மாற்றணும் அப்படின்னா 10.85 into 10 to the power of -42 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 ரூட் ஆஃப் 10.85 எவ்வளோ வரும், எவ்வளோனா 3.29 வந்து வருது. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன 3.29 into 10 to the power of -21 வந்து வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3.29 into 10 to the power of -21. அப்போ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, ஈக்குலிபிரியத்தோட அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ N2 நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், இதே கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து N2 வந்து எவ்வளோ இருக்கும், அப்போ N2 which is equal to 0.0482 தான் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ நெக்லிஜிபிளாக இருக்கும்னு நம்ம வந்து முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது பாருங்க, 10 to the power of -21 வந்து வருது. அப்போ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், N2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா O2, அப்போ O2 நமக்கு என்ன இருக்கும், O2 அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0933 தான் நமக்கு வந்து இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கான்சன்ட்ரேஷன், சாரி N2ஓட கான்சன்ட்ரேஷன். அப்போ N2ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், 2x வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 into 3.29 into 10 to the power of -21 இல்லையா, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6, அது வந்து 58 வரும் இல்லையா, அப்போ 6.58 into 10 to the power of -21 வந்து வரும். அப்போ N2ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இவ்வளோ தான் வந்து இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியத்தில் O2ஓட கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ மோல் பர் லிட்டர் வந்து இருக்கும், N2ஓட கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ மோல் பர் லிட்டர் வந்து இருக்கும், நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ மோல் பர் லிட்டர் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் வந்து எவ்வளோ கேட்டுக்கிறாங்க, வாட் இஸ் த N2 கான்சன்ட்ரேஷன்,
O2 கான்சன்ட்ரேஷன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா N2ஓட கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த 3 கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பாங்க, இது வந்து x/2ன்னு வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து நீங்கள் எக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்குது, x/2ன்னு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இங்கே ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் பண்ணும்போதே டிவைடட் பை 10 10 அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கட்டும், இல்லை நிறையா வெப்சைட்லேயே இருக்கட்டும், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து சிம்பிளாக வந்து இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஆன்சர் எப்படியும் கரெக்டாக நமக்கு வந்து அதே சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் இப்படி சிம்பிளாக பண்ணுறதுனால வேறு ஆன்சர் வந்து வரப்போகிறது கிடையாது. ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். பட் இது சிம்பிள் மெத்தடாக இருக்கும். அதர் வெப்சைட்டை விட பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து இருக்கும்.